ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் விக்னேஷ். இப்போ புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பேர் வந்து மெடிக்கோ டிலைட். இந்த சேனல் எதுக்கு அப்படின்னா, இப்போது 10th முடிச்சுட்டு எந்த மாதிரி கரியர் சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கரியர் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் 12th அப்புறம் எந்த மாதிரி ஃபீல்டுக்கு நம்ம போகலாம். மெயினாக நான் போகிற ஃபீல்டு வந்து மெடிக்கல் ஃபீல்டு. இப்போ 12th முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி பிரேக் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, வீட்டில் கோச்சிங் பண்ணலாமா, எந்த மாதிரி புக்ஸை ரெஃபர் பண்ணணும், எப்படியெல்லாம் படிக்கணும், நீட்டுக்கு வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணலாமா இல்லை கோச்சிங் சென்டர் போகலாமா, எப்படியெல்லாம் படித்து நீட்டில் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலாம், எப்படி ஈஸியாக 600க்கு மேலே வர முடியும், 650க்கு மேலே எப்படி ஈஸியாக இருக்க முடியும் நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இப்போ நான் புதுசாக போயிருக்கேன். அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், ஸோ இந்த மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்னோடய மெடிக்கல் காலேஜில் நான் சந்திக்கிற நிறையா பேஷண்ட்ஸோட ரிவ்யூ எல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் என்னோடய மெடிக்கல் காலேஜில் சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட நான் நிறையா கற்றுக்கிற விஷயங்கள், புதுசாக கற்றுக்கிற விஷயங்கள், நிறைய பேஷண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே நிறையா மெடிக்கல் ப்ரொஃபஷன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, 10th முடிச்சுட்டு எந்த குரூப் எடுக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகமாகவே நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ மெயினாக. இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் என்னோட கைண்ட் ரிக்வஸ்ட் என்னன்னா, இந்த மெடிக்கோ டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், அவங்களோட லைஃப்பில் எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எந்த ஃபீல்டில் நம்ம போகலாம், அந்த ஃபீல்டுக்கு நம்ம போகிறதுக்கு எந்த குரூப் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இனியும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட வீடியோட மோட்டிவ்குள்ளே போகலாம். என்ன மாதிரி 10th அப்புறம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் பேசிக்கலாக நான் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன், ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில். ஸோ அந்த ஸ்கூலில் வந்து டோட்டலி 4 குரூப்ஸ். அந்த 4 குரூப்ஸ் பற்றி அதை பேஸ் பண்ணி தான் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். சில ஸ்கூலில் வேறு மாதிரி இருக்கும். குரூப்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். ஒரு குரூப்பில் இருக்கிற சப்ஜெக்ட் இனி ஒரு இதில் இருக்கலாம். நான் வந்து ஆவரேஜாக எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிற மாதிரி இருக்கிறத பற்றி நான் சொல்லுவேன். ஸோ குரூப் 1 என்ன அப்படின்னா, அதில் வந்து உங்களுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ப்ளஸ் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் வேறு ஸ்கூலில் வேரி ஆகலாம். அது நீங்கள் உங்களுக்கு பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போது நான் சொல்ல போகிறது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சயின்ஸ் குரூப் பற்றி. இந்த சயின்ஸ் குரூப்பில் மெயினாக வி ஹாவ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயாலஜியில் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரொம்ப உங்களுக்கு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அதாவது பாட்னி அண்ட் ஜுவாலஜி, அதை பற்றி படிக்கிறது உங்களுக்கு மோர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் குரூப் எடுக்கலாம். பட் இது நிறைய பேர் என்னென்னா பயாலஜின்னு பேர் கேட்டோன்னே பயந்துட்டு வேறு குரூப் எடுக்க போயிடுவாங்க. பட் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. என்னை பற்றி கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட் குரூப் தான் எடுத்தேன். பயாலஜி வந்து அதில் இருக்கிற கொஞ்சம் ஒரு கஷ்டமாக நிறைய பேர் பார்க்குறது வந்து நிறைய டயக்ராம்ஸ் வரையணும் அப்படிங்கிறது தான். டயக்ராம்ஸ் வரையில எதுவுமே இல்லை. டயக்ராம்ஸ் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எப்படி வரைய முடியுமோ உங்களோட அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்தா போதும். மற்றபடி அந்த டயக்ராம் வரைஞ்சி அதில் இருக்கிற பார்ட்ஸ் மார்க் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ பயாலஜிங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அது ரொம்பவே ஒரு முக்கியமான ஈஸியான சப்ஜெக்டாகவும் மாறிடும். அண்டு இனி ஒரு குரூப் 1 இருக்கிற மிக முக்கியமான சப்ஜெக்ட்னா மேக்ஸ். இந்த மேக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த மேக்ஸ் இருந்தால் தான் பின்னாடி நீங்கள் நிறையா நீட் எழுதுறதா இருந்தாலும் ஜேஇ எழுதுறதா இருந்தாலும் இந்த மேக்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் நிறைய சம்ஸ் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு சில பேர் என்ன நினைப்பாங்க, நம்ம வந்து மேக்ஸ் இல்லாமல் ஒரு குரூப் எடுத்துடலாம், பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி குரூப் இருந்தால் போதும், மேக்ஸ் இல்லாமல் குரூப் எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது ரொம்ப பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த மாதிரி குரூப் எடுத்துகிட்டு நீட் எக்ஸாம் இல்லை ஜேஇ எக்ஸாம் எழுத போகும்போது அதில் நீங்கள் வந்து நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் மேக்ஸ் அப்ளை பண்ணணும், டிஃப்ரென்ஷியேஷன், இன்டிகிரேஷன் நிறைய இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். அண்ட் அதுக்கு யூஸ் ஆகுது என்ன அப்படின்னா, நீங்கள் 11th 12th படிக்கிறதுல மேக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி நீட் அண்ட் ஜேஇ அண்ட் ஸோ மோர் காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறவங்க அவங்க எந்த குரூப் எடுக்கணும் அப்படின்னா மேக்ஸ் இருக்கிற ஒரு குரூப்பாக பார்த்துடுங்க. ஸோ மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் யாருக்கு நிறையா சயின்ஸ் ஃபீல்டு இந்த மாதிரி ஸ்ட்ரீமில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிக்கலாம். ரெண்டாவது, இந்த ஃபர்ஸ்ட் குரூப்லேயே டைப் ஏ, டைப் பின்னு 2 இருக்குது. அந்த டைப் ஏ, டைப் பின்னா இப்போ டைப் ஏல பியூர் சயின்ஸ் குரூப். அந்த பியூர் சயின்ஸ் குரூப்பில் என்ன அப்படின்னா, மேக்ஸ் இல்லாமல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ப்ளஸ் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் எக்ஸெட்ரா இது மட்டும்தான் இருக்கும். டைப் பியில் உங்களுக்கு வேணும்னா மேக்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அந்த டைப் பி. ஸோ இந்த டைப் ஏ வந்து எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொறுத்தது அப்படின்னா, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ், ஹார்டிகல்ச்சர், ஃப்ளாரிகல்ச்சர் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற அந்த ஸ்ட்ரீமில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து இந்த டைப் ஏ எடுக்கலாம்.
அதாவது மேக்ஸ் இல்லாமல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ப்ளஸ் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் இந்த மாதிரி ஃபீல்டு இருக்கவங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே மேக்ஸ் இருக்கும், அவ்வளோதான். டைப் ஏ டைப் பிக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, அதில் மேக்ஸ் இருக்காது, இதில் மேக்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் ப்ளஸ் லாங்குவேஜ் சப்ஜெக்ட். ஸோ தீஸ் சப்ஜெக்ட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். மெடிசன் போகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டைப் பி வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்பிபிஎஸ் படிக்க போகிறீங்க, உங்களுக்கு டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைப் பி சூஸ் பண்ணுங்கள். அதாவது மேக்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட் ப்ளஸ் பயாலஜி இருக்கிற சப்ஜெக்ட். ஏன்னா மேக்ஸ் எதுக்கு இருக்கணும்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது காம்படிட்டிவ் நீட் மாதிரி எழுதணும் அப்படின்னா அதில் மேக்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். அதனால தான் மேக்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட் எடுங்க அப்படிங்கிற. ப்ளஸ் பயாலஜி வெரி இம்பார்ட்டன்ட் எம்பிபிஎஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து குரூப் 3. குரூப் 3 அண்ட் குரூப் 4 பற்றி எனக்கு அவ்வளோவா நாலேஜ் இல்லை, ஏன்னா நான் அந்த குரூப் பற்றி நிறையா போகலை. இருந்தாலும் குரூப் 3 அண்ட் குரூப் 4 பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டதும், நான் எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டதும் ப்ளஸ் என்னோட நாலேஜ் யூஸ் பண்ணி சொல்கிறேன். குரூப் 3 வந்து மெயினாக உங்களுக்கு என்ன அப்படின்னா, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். இதுதான் குரூப் 3. மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். இது வேறு ஸ்கூலில் வேறு நம்பர் சொல்லுவாங்க, குரூப் 3 அல்ல குரூப் 4ன்ட்டு. ஸோ இது வந்து குரூப் 3. குரூப் 3ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ளஸ் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் பிகாம் சிஏ படிக்க போகிறீங்க, நீங்கள் அக்கௌண்டன்ட் ஆக போகிறீங்க, இந்த மாதிரினா குரூப் 3 எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குரூப் 3 ரொம்ப யூஸ்ஃபுல். குரூப் 4 என்ன அப்படின்னா, குரூப் 3 குரூப் 4 ஆல்மோஸ்ட் சேம் தான், 1 or 2 சப்ஜெக்ட் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். குரூப் 4 என்ன அப்படின்னா, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ். நீங்கள் பிஸ்னஸ் ஃபீல்டு நிறையா போகிறீங்க, பிஸ்னஸ் மேனேஜர் ஆக போகிறீங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ளஸ் காமர்ஸ் மேலே அக்கௌண்டன்சி இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் 4 எடுக்கலாம். குரூப் 3 குரூப் 4 என்ன டிஃப்ரென்ஸ்னா, குரூப் 3ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது அண்ட் குரூப் 4ல அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பதிலாக பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு குரூப்பாக ஆராய்ஞ்சு உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்டையும் கேட்டு பாருங்கள். பட் அவங்களோட டிசிஷன்ஸ் எல்லாமே செகண்டரி. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து டாக்டர் ஆக போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குரூப் 1 சூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போகிறேன், ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஆக போகிறேன், அந்த மாதிரினா குரூப் 2 சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்குன்ட்டு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் வந்து யாருக்காகவும் மாற்றிக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் உங்கள் சில்ட்ரன்ஸும் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லி புரியுதுவீங்க, அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட நான் வைக்கிற சஜஷன் என்னென்னா, உங்களோட சில்ட்ரன்ஸ் கிட்ட நீங்கள் அவங்ககிட்ட பர்சனலாக வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பற்றி பேசுங்க. அவங்களுக்கு வந்து என்ன ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி குரூப்பை வந்து சூஸ் பண்ண நீங்களும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் வந்து உங்களோட காலேஜில் போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறக்கும், இல்லை ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறக்கும் இந்த மாதிரி குரூப் சூஸிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட் குரூப்பாக, செகண்ட் குரூப்பாக, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து கலந்தாலோசிச்சு ஒரு நல்ல குரூப்பாக உங்களோட இன்ட்ரெஸ்ட் படி நீங்கள் எந்த குரூப் எடுக்கிறீங்களோ அதை படி எடுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களோட ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த குரூப் எடுத்து படித்தாலும் நாம் படிக்கிறது தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் எஃபர்ட் யூஸ் பண்ணி உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்ட்டு நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கிறேன். லெட்ஸ் ஹேவ் வண்டர்ஃபுல் லைஃப். யூ வில் ஆல் ஹேவ் யுவர் லைஃப் வெரி வண்டர்ஃபுல் அண்ட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ நான் பேரண்ட்ஸ் கிட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் நான் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, மெடிக்கோ டிலைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Have a nice day. Let's make our life delight.